உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. எந்த கீழத்தை சுமக்கணும்? முள் கீழத்தை சுமந்தால்தான் இந்த நீதியின் கிடமும் வாடாத கிடமும் மகிமையின் கிடமும் நம்ம வந்து சேரும். நாம் பொற்கிடமாக தலைக்குள்ளாக தலைக்கு மேலாக சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். படிங்க ஏசாயா 56. ஏசாயா 56. அடிக்கிறவர்களுக்கு தன் முதுகையும் தாடை மயிரை பிடிக்கிறவர்களுக்கு தன் தாடையும் கொடுத்துட்டார். அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இந்த குணம் வேணும். புரியுதுங்களா? அடிக்கிறவனுக்கு முதுகையும் தாடை மயிரை பிடிச்சவனுக்கு தாடையும் அவமானத்துக்கு உமிழ்நீருக்கும் முகத்தை மறைக்கவில்லை. துப்படா மூஞ்சில அப்படின்னு வாங்கினாருங்க அவர். அப்படி வாங்குவதற்கு நாம் பாக்கியம் உடையவர்களாக இருக்கிறோமா? அதாவது மதர் தெரேசா பற்றி சொல்லும்போது ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கை நீட்டுறாங்க. உடனே அவர் என்ன பண்ணாராமா? காரி துப்பிட்டாராம் அந்த கையில். அதை வாங்கிட்டு இந்த கையை நீட்டிட்டு இது எனக்கு கொடுத்துட்டீங்க, என் பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு அடுத்த கை நீட்டினாங்க. துப்பானா திருப்பி. அதனால வலது கண்ணத்தை காட்டினால் அவருக்கு அடர்ந்து அடைந்தால் இடது கண்ணத்தையும் திருப்பி கொடு. அதை கையில் காட்டிட்டாங்க அவங்க. இதுதான் நன்மை. அடிக்கிறவனுக்கு முதுகியும் தாடை மயிரை பிடிச்சு இழுக்கிறவனுக்கு தாடையும் ஒப்பு கொடுத்தார். அவமானத்துக்கு உமிழ்நீ இருக்கும். அவர் ஒண்ணுமே பண்ணல. என்ன முடிச்சாரு? அவமானத்துக்கு உமிழ்நீ இருக்கும், முகத்தை மறைக்கவில்லை. ஓடி போகல, முகத்தை மறைக்க. அடிச்சுக்கோ. அதுதாங்க ரிவார்டு. எங்க